கடந்த ஆண்டு நாட்டிலுள்ள 222 உயர்கல்வி மாணவர்களுக்கு HIV தொற்று ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த துணை சுகாதார அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மான் அவாங் சவுனி, பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு பகுதியினர் 18-19 வயதிலிருந்தே இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அவர் தெரிவித்தார். எனவேதான் தொற்று ஏற்படுவதற்கான தகாத நடவடிக்கைகளில் மாணவர்கள் முன்பதாகவே ஈடுபட்டுள்ளது தெரிய வருகிறது எனவும், நோய் தொற்றின் தாக்கத்தை குறைப்பதற்கான விவாத கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தின் போது இதனை தெரிவித்தார். மேலும் 2020ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரையில் 1091 உயர்கல்வி மாணவர்களுக்கு HIV தொற்று ஏற்பட்டுள்ளது. HIV தொற்றை முன்பதாகவே கண்டறிவதற்கும் தடுப்பதற்கும் 18 வயதிற்கும் கீழுள்ள பதின்ம வயதினர் மத்தியில் பரிசோதனை மேற்கொள்வதற்கு மலேசிய சுகாதார அமைச்சு பெரும் சவாலை எதிர்நோக்கி வருகிறது. ஏனென்றால் பதின்ம வயதினர் இடையே பரிசோதனை மேற்கொள்வதற்கும் அவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்கும் பெற்றோர்களின் அனுமதி அவசியமாகிறது. ஆகையால் பெற்றோரின் மீது கொண்ட பயத்தினால் இவர்கள் முன் வருவதற்கு தயங்குகிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.